என்னண்ணா பாய் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி பாய். சரி. தூதுப்புறான்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்துல கால்ல கட்டி விட்டு அனுப்புவாங்கல்ல. என்னத்த கால்ல கட்டி விடுவாங்க? லவ் லெட்டர். லெட்டர். தூதுப்புறா. சரி சரி. அப்படின்னா என்ன பாய்? அதாவது கண்ட விட்டு கண்டம் வாங்கி போய் லவ்வர்கிட்ட கொடுத்துட்டு அந்த திருப்பி வரும். தூதுப்புறானா என்னன்னு கேக்குறீங்க? அதாவது அந்த காலத்துல அவங்க சொன்னது உண்மைதான். அது புறா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புறா இதுக்குன்னு புறா இருக்கு. அந்த புறா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு டெஸ்ட்டுக்காக சொல்றேன் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த புறாவை வந்து கண்ணை கட்டிருங்க. எங்க கட்டுறீங்கன்னா, ஒரு நீங்க வந்து ஒரு மெட்ராஸ்ல கட்டுறீங்க. அதை கண்ணை கட்டி கண்ணை தெரியாத அளவுக்கு கட்டிடுறீங்க. கட்டி அதை பாம்பேல கொண்டு போய் திறந்துடுறீங்க. 1500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஆகுது இல்ல, 2000 கிலோமீட்டர் ஆகட்டும். அங்க கொண்டு போய் ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க அதை திறந்து விட்டுருங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? கீழ இருந்து மேல பறக்கும். 3 ரவுண்ட் அடிக்கும் வானத்தை. நீங்க எங்க வந்து அதை பிடிச்சி கண்ணை கட்டிங்களோ அந்த இடத்துக்கு அது வந்துடும். இதுக்கு தான் அது தூதுப்புறா. இதான் தூதுப்புறா. அது புரியுதா உங்களுக்கு? மனுஷனு கூட அவ்வளவு தூரம் கண்டுபிடிக்க முடியாது. கெட்டு போனா கூட தவறி போய் எங்கேயா போய் அடிக்கும். புரியுதா? பிளைட் கூட செல்ல லெக்கெல்லாம் மாறி போயிடும். ஆனா இந்த புறா இருக்குத கரெக்டா எந்த இடத்துல நம்ம கண்ணை கட்டணுமோ 2000 கிலோமீட்டர் கூட விடும்போது அது மேல 3 ரவுண்ட் அடிச்சுன்னா இங்க வந்துடும். இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுதான் தூதுப்புறா. தூதுப்புறான்னா உண்மை. அது நான் சொல்ல புரியல, இது உண்மை. 3 ரவுண்ட் அடிக்கும் வானத்துல. அடிச்சுட்டு மேல வட்டம் போட்டுட்டு நம்ம எங்கடா கண்ணை கட்டினான்னு சொல்லி அது அங்க வந்துடும். அதுதான் கடவுள் கொடுத்த பெரிய அறிவு அந்த புறாக்கு. வேற ஏதாவது வேணுமா? போதுமா? நீங்க ஏதாவது அப்படி விட்டுருக்கீங்களா தூது? இல்ல. சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க வண்டி ஓட்டுறதை விட்டு போட்டு வேற ஏதாவது தொழிலுக்கு போய் புறா பிடிக்க போயிடலாம் போல இருக்கு. நீங்க கேக்குற ஏன் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லி கேட்டீங்களா? அந்த புறா வந்து எப்படி போயிட்டு திருப்பி வருதுன்னு தெரியல. ஐயா, நான் வந்து ஒரு ஓட்டுநர் தானே, எனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? இப்ப விளக்கம் கரெக்டா? நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க நம்ப வேண்டாம். நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. தூதுப்புறானா இதான். நம்மளும் நிறைய படிக்கிறோம் இல்லையா, அதை வச்சுதான் சொன்னது. நம்ம அந்த தொழில இல்ல. இருந்தாலும் அது சொல்லும் போது நம்ம விளக்கமா சொல்லிடணுங்கிற கதை நீங்க கேட்ட கேள்விக்கு சொன்னேன். ஏன் முதலாளி நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? இல்லைங்க பாய், நீங்க சொன்னதே போதும் அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்னதே போதும் அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு சிரிக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் கிக்கி போட்டுட்டு சிரிச்சிட்டு கிடக்குறியா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி.